அனைவருக்கும் வணக்கம். சான்றோர் உடைத்து தொண்டை நாடு என்பது பழமொழி. அச்சிறப்பு வாய்ந்த தொண்டை நாட்டிலே குன்றத்தூரில் பிறந்தவர் அருண்மொழி தேவர் என்கிற சேக்கிழார். அவர் கல்வி கேள்விகளில் வல்லவராவர். அவர் சிறந்த சிவபக்தரும் கூட. அனபாய சோழரின் அவை முதலமைச்சராக இருந்தார். அரசரின் வேண்டுகோளுக்கிணங்க சிவ தொண்டர்களின் வரலாற்றை பெரிய புராணம் என்னும் நூலில் எழுதி முடித்தார். அதுவும் நடராஜ பெருமானே அடியெடுத்து கொடுத்து. இது பற்றி நாம் விரிவாக முன்னமே போட்ட பதிவில் பார்த்தோம். இப்படி தில்லையில் சேக்கிழார் பெரிய புராணம் முடித்த செய்தி அனபாய சோழருக்கு எட்டியது. இந்த ஒரு தருணத்திற்காக தான் மன்னரும் காத்து கிடந்தார். மிகவும் மகிழ்ந்து அரச பரிவாரங்களுடன் தில்லைக்கு விரைந்தார். அங்கே சேக்கிழார் மன்னர் கண்ணுக்கு எப்படி தெரிந்தார் தெரியுமா? பழுத்த சிவப்பழமாக தெரிந்தார். உடனே மன்னர் சேக்கிழாரின் காலில் விழுந்து வணங்கினார். ஒரு மன்னனின் பட்டத்து யானை மீது யாரும் கை கூட வைக்க முடியாது. ஆனால் அனபாய சோழர் என்ன செய்தார் தெரியுமா? சேக்கிழார் இயற்றிய பெரிய புராணத்தை, அந்த ஓலைச்சுவடிகளை மரியாதையுடன் பட்டத்து யானை மீது ஏற்றி பின்னர் சேக்கிழாரையும் பட்டத்து யானை மீது அமர வைத்தார். அத்தோடு நிற்கல. அனபாய சோழரும் சேக்கிழார் பின்னாடி அமர்ந்து சாமரம் வீசினார். நாம் இந்த பழைய படங்களில் அரசருக்கு பின்னால் இருந்து இரு பெண்கள் சாமரம் வீசுகிறத பார்த்துருப்போம். அப்படின்னா பார்த்துக்கோங்க, ஒரு பணியாள் போல மன்னனே சாமரம் வீசுகிறார் அப்படின்னா அந்த பெரிய புராணத்தின் பெருமையை. இப்படி பட்டத்து யானை மீது பெரிய புராணம் உடைய சுவடிகளோடு சேக்கிழார் அமர மன்னர் சாமரம் வீசனு அந்த தில்லையின் வீதிகளில் ஊர்வலமாக வந்தார்கள். மக்கள் அனைவரும் ஒரு தேர் திருவிழாவை கண்டது போல வியந்து பார்த்து கொண்டிருந்தனர். பிறகு தில்லையிலேயே பெரிய புராணத்தை அரங்கேற்றமும் செய்தனர். சேக்கிழாருக்கு தொண்டர் சீர் பரவுவார் அப்படின்ற பட்டமும் கொடுத்தார் மன்னர். அதெல்லாம் சரி, இப்போ அவை முதலமைச்சர் வேலை செய்யணும்ல. இப்போ சேக்கிழார் என்ன சாதாரண ஆளா? பெரிய சிவனடியார் ஆச்சே. மன்னர் யோசித்தார். ஆமாம், சேக்கிழார் தம்பி பாலவராயர் எங்கே இருக்கார் அப்படின்னு விசாரித்தார். அவர் குன்றத்தூரில் திரு நாகேஸ்வர பெருமானுக்கு சேவை செய்கிறான்னு சொன்னாங்க. அவரை கூப்பிடுங்க, அவர்தான் இனி அவை முதலமைச்சர் முடிவு செய்தார் மன்னர். சேக்கிழாரும் மகிழ்ச்சியோடு தில்லையிலே தங்கி தினந்தோறும் தில்லை கூத்தனை வழிபட்டு அவர் திருவடியை அடைந்தார். தமிழில் எத்தனையோ புராணங்கள் உண்டு. அது ஏன் இந்த திருத்தொண்டர் புராணத்திற்கு மட்டும் பெரிய புராணம் அப்படின்னு பேர் வந்தது? ஏன்னா புராணத்தில் உள்ள பாடல் ரொம்ப பெருசாக இருக்கும்னா அதாங்க இல்லை. அது சிவனடியார்கள் பெரியவர்களை பற்றி கூறும் புராணம் அப்படின்றனால பெரிய புராணம் வந்தது. பக்தர்களுக்கு சிவன் அதிகமான சோதனைகளை வைப்பார். எதுக்காகனா அவங்களோட பக்தியை உலகத்திற்கு காண்பிக்கிறதுக்காக. அப்படி சிறந்த சிவனடியார்கள் 63 நாயன்மார்கள் பற்றிய வரலாற்றை கூறுகிறது இந்த பெரிய புராணம். அதனால தான் இதற்கு இத்தனை சிறப்பு. அப்பப்பா, எவ்வளவு சுவாரஸ்யம் இல்லை? சரி, அடுத்த பதிவில் வேறொரு அடியாரை பற்றி தெரிந்து கொள்ளலாம். அதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாங்க. நன்றி. திருச்சிற்றம்பலம்.